வேற லெவல்ல என்ஜாய் பண்ண தலைவா. வேற லெவல். உண்மையில தரமா அந்த தலைவா. தலை வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. அஜித் கடவுளே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால நல்லா இருக்கு. ஸ்பாயிலர் பண்ண விரும்பல நானு. மங்காத்தா எதிர்பார்த்தோம், மங்காத்தா வரல. தீனா பரவாயில்ல, தீனா நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா செம்மையா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்தது. நடுவில் குவாலிட்டி கம்மியாச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், அது சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்கு தலை பர்த்டே செம்மையாக போச்சு. சூப்பராக இருக்கு. வருஷம் தலை பர்த்டேக்கு வருவேன். கடவுள் புண்ணியத்தில் தலைவர் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்ல படம். தீனாலாம் இப்போ தான் தேட்டரில் பார்த்துருக்கேன். அந்த படம் ஒரு வருஷம் போல எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். தேட்டரில் போய் பார்க்கணும் வாய்ப்பு இல்லை. அதுவும் சமீபத்தில் டிவியில் பார்த்துருக்கேன். விட்டு விட்டா போட்டிருப்பானுங்க விளம்பரம் போட்டு. இப்போ தீனா படத்தை அப்படியே தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லவ்லாம் வேறு மாரி இருக்குது. தலை அடுத்து வர படத்தில் இந்த லவ்லாம் அந்த ஒரு ஃபேஸில் அந்த இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்போ தீனாவில் அந்த லவ் சீன்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. அப்படி லைலாக அப்படி ஒரு ரசிச்சிருக்காங்க. லவ்லாம் சூப்பராக இருக்குது தலை. ஃபைட்டு வேறு மாரி அல்டிமேட். ஃபஸ்ட்டு பாட்டெலாம் சூப்பர் சாங் நல்ல லவ் சாங் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. தலை பிறந்த நாளைக்கு எந்த படம் போட்டாலும் நல்லா தான் பிரதர் இருக்கும். சரிங்களா? சூப்பராக போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷமும் நல்லாவே போகுது. வருஷம் தலைக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷத்தில் இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் வேறு மாரி இருக்கும். அனல் பறக்க தீ பறக்கிற போல இருக்கும். வெயிலை விட தலை தீ பறந்த போது இருந்தது. தலை என்ட்ரினா இதுதான், தீனா தான். ரீரிலீஸ் மாதிரி தெரிலண்ணா. ரீரிலீஸ் மாதிரி தெரியல, இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. படம் ரீரிலீஸ் மாதிரியே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி உள்ள சும்மா சூப்பராக ஃபன்னாக இருந்தது. பத்தி குச்சி பத்தி கதை 2 வாட்டி போட்டாங்க. இன்டர்வெல்லே வந்து செகண்ட் டைம் போட்டு செம்ம ஃபன்னு. உண்மையாலே ரீரிலீஸ் மாதிரிலாம் தெரில. ஆனால் படம் செம்ம. தலை சூப்பர். தலை எப்பவுமே தலைனா சூப்பர் தான். அதே மாதிரி எல்லாமே பக்காவாக இருந்தது. எல்லாமே இப்போ அது இல்லாமல் தலைக்கு பிறந்த நாள், அது இல்லாமல் தீனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை சின்ன வயசில் பார்த்து நமக்கு ஒரு இது தீனா நம்ம சின்ன வயசில் பார்த்து ஒரு தலை மாதிரி அந்த தீ குச்சி பற்ற வச்சு அந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடிருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் அதே மாதிரி தான் தலையை இப்போ நம்ம அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம தலை வந்து சின்ன வயசில் இருந்தது. இதில் அந்த என்ட்ரி அதே மாதிரி தேட்டரே சைலண்ட் ஆச்சு. ஒரே ஒரு சீனுக்கு தலையை அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்டு தேட்டரில் படுக்கும் போது தேட்டர் ஃபுல் சைலண்ட்டு. எல்லாமே வேறு லெவல். எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை நம்ம இப்போ மற்றது கேட்கும் போது இது நல்லாவே இருந்தது. எல்லாமே சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. சாரி இல்லை, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இது மகாத்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா மகாத்தாவோட தீனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஆனால் ஸ்டார்டிங்கில் எல்லாமே தீனா வேலையை சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்களை பார்த்துருக்க மாட்டேன் தீனான்றது. இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்காங்களே, என்ஜாய் பண்ணுறாங்க. அது அஜித் குமார்ன்ற ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். தேங்க்யூ. நான் சொல்ல விரும்பல வார்த்தையில போய் பார்த்தா தெரியும். படம் உங்களுக்கே தெரிஞ்ச தமிழ்நாட்டில் தளபதி படம் வரும், சூர்யா படம் வரும், விக்ரம் படம் எந்த படம் வரும். ஆனால் தலைக்கு வர படம் மவுஸ் வேற எந்த படத்துக்கு வராது. உங்களுக்கே தெரியும். எல்லா படம் ஓப்பனிங் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். ரோகிணினால தலை கோட்டை தான், அது உண்மைதான். அது மரியாதை அடியாலும் இந்த பாட்டு வந்தால புது பாடம் எந்த படம் ஓடாதல. வத்தி குச்சி பத்திக்காது. ஒரே ஒரு வத்தி குச்சி பத்திக்காது தான் தேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. சரவடியில இருக்கும்போது வால் அடக்கூடாது. நீ அடுத்த சாராயமா ஜெட்டி டவுசர் பாருங்க தல. ஜெட்டி டவுசர் சொல்ல விரும்பல. வீடியோல வர பாத்துக்க. ஹாப்பி பர்த்டே தல. உங்களோட தீவிரமான ரசிகர் நானு. தரமா இருந்துச்சு. என்ன ரீவாச் கேட்டோம், அது கொடுக்கல ஒரு பாட்டுக்கு. மற்றபடி தரமா இருந்துச்சுண்ணா. சரியான என்ஜாய். பட்டாசுலாம் அப்படி விட்டு கதற விட்டானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கானா இந்த தடவை வேறண்ணா பாடம் சவுண்ட் கூட கேட்கல. கதற விட்றாங்க எல்லாரும். அஜித் ஃபேன்ஸ் தான் தரம் ப்ரோ. அவ்வளோ வத்தி குச்சி பத்திக்காதுன்னா அதான் கொஞ்சம் ஸ்க்ரீன் பற்றி இருக்கணும். கொஞ்சம் அந்த அளவுக்கு வைவாக இருந்துச்சு. எதுவுமே கேட்கலண்ணா. அவ்வளோதாண்ணா. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே. வேற லெவல் சொல்லுங்க. தலை ஃபுல்லா வத்தி குச்சி பாட்டு போட்ட வருஷம் பட்டாசு வெடிக்குது பாரு உள்ள. மஜா மட்டும்தான். தேட்டர் தெரிச்சிருச்சு போய். அது ஒரு டைலாக் அந்த வத்தி குச்சி சாங் வந்த உடனே வேற மாதிரி பாட்டு வந்து வத்தி குச்சி பாட்டு மட்டும் தான் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து யாரும் சீட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அங்கேயே உட்காந்துட்டு கடைசியாக பாட்டே போடவே இல்லை. கில்லிக்கு மட்டும் பாட்டு போட்டு தலைக்கு பாட்டே போட மாட்டானுங்க. ஐயோ சொல்றேன், எனக்கு இப்போ வேலை. எனக்கு இன்னைக்கு இது யார் போட்டு ஒர்க் பண்றேன், லீவ் போட்டு படத்துக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. செம்மண்ணா தலை எப்பயுமே வேற லெவல்னா. அது கத்தி தொண்டையே போயிடுச்சு பிரதர். கத்தி குச்சி பத்திக்காதுரா அந்த பாட்டுக்கு ஓடலன்னு ஸ்க்ரீனையே பார்க்க உள்ள ப்ரோ. சரியான வைப்பு. இறங்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆட்டம். சரியான இது செம்ம படம் ப்ரோ. தலை பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலை. வேற லெவல் ப்ரோ. தலை தான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. தலைனாலே வைப்பு தான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ.
படத்தை விடனா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் கழிச்சு ரோனியில் நீ தான் பட்டாசு வெடிஞ்சுக்குது. அதனால் காரணம் தலை தான். தலை தான் எல்லாமே பிளாஸ்ட். பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ஒன்ஸ் மோர் கேட்டு அடிச்சு ஒருத்தனை பிடிச்சி போட்டாங்க போலீஸு. ஆனால் வேறு லெவலு. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்தோம், 1 வருஷம் கழிச்சு தலை ஸ்க்ரீனில் பார்த்தோம். வேறு லெவலில் இருந்து வைப்பு வேறு லெவல். தலை தான் என்றைக்குமே, இது தலை கோட்டை தான். வேறு லெவலில் என்ஜாய். இப்படி என்ஜாய் நான் எங்கேயுமே பார்க்கல. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூ. அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. வேறு லெவலுக்கு ரீரிலீஸ் மாதிரிலாம் இல்லைண்ணா, புதுசாக படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஓ ரீரிலீஸ்லாம் இதான் ப்ரோ நான் சொன்னீங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. ரீரிலீஸ்னா என்ன கத்துக்கணும். எல்லா படமும் கத்துக்கணும். நீ கபடி ஆடு, தனலட்சுமி கூட்டு ஓடு, தீனா கிட்ட சண்டை போடு. தீனா கிட்ட சண்டை போடு. சொல்லவே முடியல தல. புது படம் வந்து நான் இருக்க மாட்டாடா தீனா. பழைய படம் ஏதோ மொக்க படம் டாம் படம். இதான் ரீரிலீஸ் இருக்காது. இதான் ரீரிலீஸ் கேட்டாங்க. அங்கே திருப்பினா கேமராவை திருப்பினாங்க பாருண்ணா. அவனா ரீரிலீஸ் கிட்ட பண்ணுவான். நான் போய் தொண்டை கட்டி வர போகும்போது நல்லா போனேன். ஆனால் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், கம்முன்னு போயிட்டு வரலாம். முடியல. அவ்வளோ வைப்புனா இதான் வைப்புனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டேன் நான் ஸ்டோரியை. இப்படி தானே பண்ணுறோம், இப்படி தானே வைப்பு, இதானா வைப்பு ஸ்டோரி போட்டேன். அதுக்கேற்ற மாரி நீ May 1 லேபர்ஸ் டேலாம் இல்லை, தலை போகிறதுலாம் இல்லை. ஹாப்பி பர்த்டே தலை. நோ இப்படி ஆடினு இருக்கும் டிஷர்ட்டை கைட்டு பின்னாடி டமால் போட்டாஸ் அடிக்கிறானா. என்னன்னா நோ விஜய் சிஎம் ஆயிரு சொல்லுங்க டீசெண்டா. இதுக்கு மேலே ஒரு படம் அவருக்கு நல்ல மூடி தான் தெரியாரு. ஓடாது எந்த படம் ஓடாலும் ஹீரோ அங்கே. நாங்கள் கில்லி படம் ஓடுது மொத்தம் எல்லாம் அங்கே தான். ஒன்றும் பண்ண முடியாது. மங்கத்தோ பேர் உள்ள கேட்கும். இந்த ஆட்டோ இது என்னது ஏதோ ஆட்டோப்பா அதெல்லாம் இல்லை. இந்த பாம்லாம் வைக்கிறேன்றாங்க, ஹைஜாக் பண்ணி இங்கே பண்ணிட்டு போனுங்க இவனுங்க. நானே பண்ணிருப்பேன். அவ்வளோ வைப்பு. இத்தனை 18 வருஷத்துல இப்போதானே இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ அமகலம் பண்ணி தலை படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ படம் போயிடுறேன். மங்காத்தா வேதாலாம் போயிடுறேன். இதுதானா ரீரிலீஸுக்கு போயிடு இவ்வளோ பாருங்க. இப்படி வந்து தொண்டை கட்டி இதானா ஃபர்ஸ்ட் டைம். இதானா ரீரிலீஸ். இதுதான் May 1. சத்தியமா May 1னா இதுதான். லேபர்ஸ் டேலாம் இல்லை, தலை பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி அவர் படம் நடிகிறாரு இல்லையோ அவர் கேரக்டர்னா. வாழ்த்துக்கள் தலை. படம் சூப்பராக இருந்துச்சு ஜி. பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒஸ்ட்டு தான் ஜி. செலிப்ரேஷன் ஷோன்னு வைக்கும்போது ஃபேன்ஸ்க்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. சாங்ஸ் ரிப்பீட் கேட்குறதும் சரி, டான்ஸ் ஆடுறதும் சரி. டான்ஸ் ஆடுறதுக்கு ஓகே ஃபைன் அலோவ் பண்ணாங்க. பட் சாங்ஸ் ரிப்பீட் கேட்கும்போது நார்மலாக யூஸ்வலாக செலிப்ரேஷன் ஷோனா பண்ணணும். பட் அவங்க வந்து ஒரு இல்லை ஜி, அதை பற்றி கிளாஷ் பற்றி பேச விரும்பல. ஃபேன்ஸை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. ரோஹிணியில் மட்டும்தான் இப்படி இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். மற்ற தேட்டர்ஸ் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரோஹிணி ட்ரை பண்ணலாம், ஃபேன்ஸை இல்ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் சரி.